ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் சென்னையிலிருந்து வெளிவந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எப்படி நம்ம வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து டீட்டெயில்டா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் சென்னையிலிருந்து நவம்பர் 14, 2024 அன்னைக்கு நாம இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு டீட்டெயில்டாக நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதனை தொடர்ந்து இப்போ நாம இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் சொல்லி டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்ளை பண்ணாதவங்க இந்த வீடியோ ஒரு முறை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து natseducation.gov.in என்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து nats.education.gov.in அப்படின்ற வெப்சைட் வந்து நீங்கள் குரோமோ இல்லை ப்ரௌசர் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அது மூலிமா வந்து சர்ச் பண்ணி வந்துடுங்க. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு இது மாதிரி தான் காட்டும். நேஷனல் அப்ரெண்டிஸஸ் ட்ரைனிங் ஸ்கீம் NATS, அதுக்கு தான் வந்து ஃபுல் ஃபார்ம் அது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லாகின். இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து இது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் லாகின் கொடுத்து நீங்கள் அடுத்த ப்ராசஸ் போகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன், இல்லை நான் வந்து natseducation.gov.in வெப்சைட்டில் வந்து நான் இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து இது மாதிரி தான் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்கன்னா ஆதார் கார்டு கேட்குறாங்க, வேலிட் ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி கேட்குறாங்க, மொபைல் நம்பர் கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ அவைலபிளாக வச்சுருக்கிறதா கொடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்குறாங்க. அந்த ஃபோட்டோ வந்து எப்படி இருக்கணும்னா 1 MBல ஜேபி ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, அப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. அதையும் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டிகிரி, அப்புறம் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து PDF ஃபார்மேட்டில் 1 MBக்குள்ளே கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு பேஜ் ஆஃப் பேங்க் பாஸ்புக், பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட் வந்து PDF சைஸில் வந்து இருக்கணும், 1 MBக்குள்ளே இருக்கணும். எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ யூ ஹேவ் அபவுட் டேட்டா டு என்ரோல்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது கீழே பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ இருக்குது. நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா வந்து அடுத்த பேஜ் போகாது. நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க உங்களுடைய ஒரிஜினல் இமெயில் ஐடி வந்து சரியாக கொடுத்துக்கோங்க. கொடுத்த பிறகு உங்களோட மொபைல் நம்பரும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வந்து கேப்சா கோடை வந்து மைனஸ் பண்ணால் மைனஸ் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பண்ணி சொன்னால் ப்ளஸ் பண்ணி நீங்கள் அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் வந்து ஓடிபி சென்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போது அது ரெண்டும் நீங்கள் எடுத்து இமெயில் ஐடி ஓடிபி இமெயில் பேஜிலும் மொபைல் நம்பருடைய ஓடிபி வந்து அதோடைய பாக்ஸிலும் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணி கேப்சா கோடு கொடுத்து நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து அப்ரெண்டிஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தா வந்து உங்களால் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. நீங்கள் நோன்னு கொடுத்த பிறகும் டு யூ வாண்ட் எனி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த 1 இயர் ஆர் மோர்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அதாவது 1 ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, நோன்னா நோனே கொடுங்க. நீங்கள் அதுக்கடுத்து உங்களோட நேம் வந்து சரியாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இதை வச்சு தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது இதில் இப்போ மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ஜெண்டர் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டகரி வந்து என்னென்னு வந்து அது சரியாக கொடுக்க பாருங்கள். தமிழ்நாட்டிலேருந்து நம்ம அப்ளை பண்ணுறதுனால வந்து நீங்கள் ஓபிசின்னு தான் கேட்கும். ஓபிசின்னு கேட்டால் ஓபிசின்னு கொடுங்க. இல்லை பிசி எம்பிசி அப்படின்னு கேட்டால் அது எதுவோ அது சரியாக கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை வந்து சரியாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து ஆதார் கார்டை வந்து நீங்கள் 1 MBயில் வந்து PDF அல்லது ஜேபி ஃபார்மேட்டில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எந்த ஸ்டேட்டுன்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் வந்து சரியாக கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் நேம் கேட்குறாங்க, அது வந்து சரியாக கொடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் அவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கேட்குறாங்க. அதில் வந்து நீங்கள் என்ன எஜுகேஷன் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வந்து சரியாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய
ஸ்டூடண்ட் ஐடி நம்பர் வந்து கேட்குறாங்க. நீங்க வந்து காலேஜ் படிக்கும்போது என்னென்ன உங்களுக்கு குடுத்துருந்தாங்களோ, அந்த ஐடிய வந்து சரியா வந்து ரோல் நம்பர வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்து இயர் ஆஃப் பாசிங், அப்புறம் வந்து மந்த் ஆஃப் பாசிங் எல்லாமே வந்து கேட்குறாங்க. அதையும் சரியா நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பெர்சன்டேஜ் கேட்குது. அதை வந்து சரியா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாட்டி வந்து சரியா இருக்கான்னு காட்டும். நீங்க வந்து இத மாத்த முடியாது. அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள வந்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லும். அதாவது இந்த அக்கவுண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு மற்றும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து சரியா குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து சரியா குடுத்துருக்கீங்களா? ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு குடுத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேப்ச்சா கோட வந்து நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணி போட்டு சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிடும். உங்களுக்கான என்ரோல்மென்ட் ஐடி வந்து உங்களுடைய மெயிலுக்கு ஆர் மொபைல் நம்பருக்கு வந்து வரும். நீங்க அத யூஸ் பண்ணி வந்து அகைன் வந்து லாகின் பண்ற மாரி இருக்கும். இப்போ நீங்க nats.education.gov.in என்ற வெப்சைட்ல வந்து நீங்க ஸ்டூடண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்க வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்ல. நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ண பிறகு நீங்க ஸ்டூடண்ட் லாகின் வந்துருங்க. நீங்க ஸ்டூடண்ட் லாகின் வந்து குடுத்ததும், அதுல பார்த்தீங்கன்னா, நீங்க அப்போ ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி குடுத்தீங்களோ, அத வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்க ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணீங்கல்ல, அந்த பாஸ்வேர்ட வந்து நீங்க குடுத்து, கேப்ச்சா கோட்ல வந்து நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணி போட்டு, நீங்க லாகின் குடுத்தீங்கன்னா, உங்களுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். உங்களுக்கான பேஜ் பார்த்தீங்கன்னா, இது மாரி தான் இருக்கும். இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்கே வந்து வெல்கம் பண்ணி உங்களுடைய நேம் வந்து ஷோ பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்ட், ப்ரொஃபைல், சேஞ்ச் ரிக்வெஸ்ட், அப்ளிகேஷன் மேனேஜ்மென்ட், ஹெல்ப் இப்படி சொல்லி லைனா காட்டும். லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாக் அவுட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்து நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு என்னென்ன ஜாப்லாம் இப்போ வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். நீங்க வந்து இப்போ அ இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் சென்னைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்க. வந்து அவங்க ஐடி வந்து குடுத்துருக்காங்க. அந்த ஐடிய வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஐடிய வந்து நீங்க நோட் பண்ணிட்டு, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னா, அப்ளை அகைன்ஸ்ட் இயர்லி ரிக்வயர்மென்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதுல நீங்க இண்டஸ்ட்ரி ஐடி இருக்கு பாருங்க. அது நீங்க குடுத்து சர்ச்ன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் பேஜ் மேல போயிடும். நீங்க மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னா, இப்ப நீங்க எங்க சர்ச் பண்ணீங்களோ, அது கீழயே பார்த்தீங்கன்னா, நீங்க சர்ச் பண்ணோட ரிசல்ட் வந்து காமிக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு, சென்னை. அ உங்களுக்கு மந்த்லி சேலரி 8000 காமிச்சிருக்கு. அப்புறம் வந்து ரிக்ரூட்மென்ட் வியூன்னு இருக்கு பார்த்தீங்களா? நீங்க அது வந்து ஒரு முறை குடுத்தீங்கன்னா, அது என்ன டீட்டெயில்ன்னு காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்து நீங்க கீழ பார்த்தீங்கன்னா, அப்ளைன்னு இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அப்ளைடுன்னு வந்து உங்களுக்கு அப்ளைட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நீங்க ஆல்ரெடி இங்க குடுத்த டேட்டாவுலருந்து தான் இது வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்குமே தவிர்த்து, நீங்க தனியா போயிட்டு வேற எங்கேயும் நீங்க அப்ளை பண்ண தேவையில்ல. இப்போ உங்களுக்கு வந்து இது அப்ளைட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க மறுபடியும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷனே காட்டாது. உங்களுக்கு வந்து ரெட் சிம்பிள் தான் காட்டுது பார்த்தீங்களா? நீங்க அப்ளைட் ஆயிடுச்சு. இந்த மெத்தட் தான் வந்து நீங்க அப்ரென்டிஸ் பணிக்கு எல்லாமே அப்ளை பண்ணணும் அப்டின்னா, ஒரே மெத்தட் வந்து என்னன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நீங்க ஒரு அக்கவுண்ட் வந்து இதுல கிரியேட் பண்ணிடணும். அதாவது nats.education.gov.in என்ற வெப்சைட்ல வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு வந்து, என்ன அப்ரென்டிஸ் ஒர்க் வந்திருக்கோ, ஒருவேள அந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்து அவங்க வேற மாரி அப்ளை பண்ண சொல்லியிருந்தா, அந்த மெத்தட் நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்து, நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல வந்து, நீங்க உங்களோட அக்கவுண்ட்குள்ள வந்து, நீங்க அந்த என்ட்ரி கோட குடுத்து, நீங்க வந்து அந்த அப்ளை ப்ராசஸ் வந்து இதுல நீங்க பண்ற மாரி இருக்கும். வந்து நீங்க அப்ரென்டிஸ் பண்ணீங்கனாவே, நீங்க இந்த ப்ரொசீஜர் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். வேற மாரி எந்த மெத்தடும் கிடையாது. ஓகே ஃபிரெண்ட்ஸ், உங்களோட டவுட் வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் இதுல சந்தேகம் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அதுக்கான ஆன்ஸரையும் பண்றேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, அந்த அப்ரென்டிஸ் பணிக்கு வந்து நெறைய பேர் வந்து என்ன சொல்றீங்கன்னா, அப்ளை பண்றது வந்து டீட்டெயில்டா போட மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து நானு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணி நான் போட்டுருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வந்து நெக்ஸ்ட் ஜாப் பத்தி போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.